வணக்கம். ஆதியன் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட். எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் போடும் அனைத்து வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் நீங்கள் பயனடைவீர்கள் என்று நான் நம்புகிறேன். எங்களுடைய விலாசம் டாக்டர் எஸ் கார்த்திக், 9600167561, பிரபுஸ் ஹாஸ்பிட்டல், ஜோதி நகர், மாங்காடு ரோடு, பரணிப்புத்தூர், சென்னை 22. நாங்கள் அங்கே சென்னையில் வந்து 2 நாள் அவர் பார்ப்பார். யார்? டாக்டர் கார்த்திக். மண்டே அண்ட் டியூஸ்டே. அடுத்த இது வந்து பெங்களூரில் வந்து டிஎஸ் ரவீந்திரநாத், 9243457888, 5th ஸ்கொயர், ஆஸ்டின்டவுன், பெங்களூர் 47. இந்த இதுக்கு நீங்கள் இது பண்ணிங்கனாக்கா நாங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன். என்னுடைய ஃபோன் நம்பரு கொடுத்துருக்குறேன், அவரது ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி என்ன காண்டாக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் எல்லாம் கொடுக்குவேன் நான். ஸோ அது கொடுத்து அந்த இதில் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குழந்தையின்மை. குழந்தையின்மைனாக்கா ஃபர்டிலிட்டி யாருக்கு ப்ராப்ளம்? வெதர் ஜென்ஸுக்கு ப்ராப்ளமா, தம்பதிகளுக்கு, முக்கியமாக தம்பதிகளுக்கு 2 பேருக்கும் நம்ம செக் பண்ணிவிடுவோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னாக்கா, அவங்க வந்து ஃபர்டிலிட்டி சென்டர்னு வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதில் அவங்களுக்கு ஸ்பர்ம் கவுண்ட்டு அதெல்லாம் இது பண்ணிவிட்டு வேறு எடுத்து அவங்க இதில் டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாதிரியெல்லாம் நிறைய அவங்க இது பண்ணுறாங்க. அது நம்மளது வந்து அந்த மாதிரியெல்லாம் மெத்தட்லலாம் இல்லை. இயற்கையான மெத்தடில் வந்து 2 பேருக்கு நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த 2 பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லது. அப்படி இல்லை ஒருத்தருக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் நல்லது. ஏன்னா 2 பேருக்கும் கொடுத்தா பிறக்கிற குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒருத்தருக்கு கொடுத்தானாக்கா ஒருத்தருக்கு பாடியில் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா கூட அதனுடைய குழந்தைக்கு சில பிரச்சனைங்க வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால என்னன்னாக்கா நம்ம அட்வைஸ் பண்ணுறதுனால 2 பேரும் எடுத்துக்கோங்க. இப்போ லேடிஸ்க்கு வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா உடம்புல வந்து அவங்க ஸ்கேனிங் எடுக்கிறோம். அந்த ஸ்கேனிங் எடுத்தால் ஸ்கேனிங்கில் வந்து என்னது யூட்ரஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸ்ப்ளண்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் யூட்ரஸில் அந்த ஸ்கேனிங்கில் தெரிஞ்சு போகுது. ஸோ நம்ம அந்த லேடிஸ்க்கு இருந்தாக்கா லேடிஸ்க்கு அந்த இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி எல்லாம் மருந்து கொடுத்து இன்ஃபெக்ஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு மருந்து கொடுத்து அவங்களுக்கு சரி பண்ணாக்கா ஆகிடும். ஜென்ஸு அப்படின்னா ஜென்ஸுக்கு ஸ்பர்ம் கவுண்ட்டு 16,000+ மேலே இருக்கணுன்றாங்க. அந்த கவுண்ட்டு வந்து கம்மி இருந்தாக்கா குழந்தை ஆகாது அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ஸில் சொல்லுது. அந்த கவுண்ட் வந்து என்னன்னாக்கா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏன் கவுண்ட்டு இதாகுதுன்னு சொன்னால் அவன் பாடியில் மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், அதனால இன்ஃபெக்ஷன்ஸ் இதாகிட்டு இருக்குது, அதனால அந்த கவுண்ட்டு உற்பத்தி ஆகிறதில்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணி அந்த கவுண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இவ்வளோ தான் பண்ணணும். இது 2 லேடிஸ்க்கு அது பண்ணணும், ஜென்ஸுக்கு இது பண்ணணும். அது பண்ணிட்டாக்கா அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு 2 மண்டலம் 2 நீங்கள் வருஷ கணக்கில் குழந்தை இல்லாத இருந்தால் கூட பரவாயில்ல என்ன. பட் அவங்க 2 பேருக்கும் ஆகிற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, ஏஜ் இருந்துச்சு, அது ஆச்சுன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக பண்ணலாம். அதில் எந்த இதுவும் இல்லை. பட் வேறு இதுலனாக்கா வேறு இதில் எப்படி பண்ணுறாங்கன்னா, சரி அவங்களது அந்த உயிரணுக்கள் எடுத்து அவங்களுக்கு போடுறது, இல்லைன்னா ஜென்ஸில் வந்து வேறு வாடகை தாயின்னு அந்த மாதிரி பண்ணுறாங்க. சில இந்த மாதிரியெல்லாம் நிறைய இயற்கைக்கு புறம்பாக தான் பண்ணின்னுக்கிறாங்க. நம்மளது அந்த மாதிரி கிடையாது. இயற்கை நேச்சர் அவங்கவுங்களுக்கு தான் ஆகணும். அது அந்த மெத்தடில் தான் நம்ம சொல்கிறோம் இது. ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிங்கனாக்கா என்ன, இது எங்ககிட்ட நீங்கள் அணுகுனீங்கன்னா நீ வரும்போது நீங்கள் லேடிஸ்க்கு வந்து லேட்டஸ்ட்டு ஒரு இது எடுத்துக்கோங்க. எது? ஒரு அப்டம் ஸ்கேனிங் எடுத்துக்கோங்க. ஜென்ஸு இருந்தாக்கா ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் 2 பேரும் வரும்போது அவங்களுக்கு ஸ்பர்ம் கவுண்ட்டை எடுத்துக்கோங்க. ஸோ 2யும் நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து தீர்வு நம்ம கொடுக்கலாம்.
இது வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 மண்டலம் 2 மண்டலம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினாக்கா அதுக்கு அடுத்து வந்து அவங்க ஹெல்த்தி ஆகிடுறாங்க, நார்மல் ஆகிறாங்க. அதுக்கு பின்னால் ஆகுது, அவங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக ஆகுது, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா இந்த மாதிரி வந்து நான் ஒரு 2-3 பேர் கொடுத்துருக்குறேன். இந்த 3 பேரில் எப்படின்னு சொன்னால், ஒருத்தர் ஜென்ஸ் வந்தார். அவர் சார் இல்லை எனக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மிக்குதுன்னாரு. அது சரி இந்தாப்பா மருந்து. அவருக்கு நெக்ஸ்ட்டு வந்து குழந்தை ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து லேடி வந்துச்சு. அந்த லேடிக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அதுக்கு ஹெப்படைட்டிஸ் பியின் இனிஷியல் ஸ்டேஜ்னு சொன்னாங்க. அந்த ஹெப்படைட்டிஸ் பிக்கு இனிஷியல் ஸ்டேஜுக்கு மருந்து கொடுக்கும்போது இந்த மெட்டபாலிஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு தானே. அது கொடுக்கும்போது இது சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆன பிறகு அப்புறமா அந்த ஒரு மண்டலம் மருந்து, அவ்வளோதான். அந்த ஒரு மண்டலம் மருந்துலேயும் அப்புறமா அவனுக்கு வந்து பிறந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா நீங்கள் வந்து என் நம்பருக்கு அவர் டாக்டர் நம்பர் கொடுத்துருக்குறேன், அங்கே நீங்கள் அணுகுனா உங்களுக்கு கண்டிப்பாக 100% ரிசல்ட் கிடைக்குது. கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கிறதுலன்னு இல்லை, ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது, இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.